என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். பண்டிகை என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இப்போ கல்வி தடை அது வந்து என் பையன் படிக்க மாட்டேன்றான், என் பொண்ணு படிக்க மாட்டேன்றான், ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்லாம் கிட்ட வந்துருச்சு. அதுக்கான ஒரு ரெமிடிஸ் என்ன மேம்? இப்போ நம்மளுக்கு கல்வி தடை இருக்குன்னாவே நம்ம முதல்ல போகக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிள்ளையாரை தான் நம்ம பிடிக்கணும். பிள்ளையாரை வந்து சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு எருக்கன் திரி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எருக்கன் திரியில் மண் விளக்கில் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கில் நீங்கள் அவருக்கு வந்து ரெகுலராக வந்து சங்கடா சதுர்த்திக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கல்வி தடையாக இருந்தாலும் அது தீர்ந்துடுமா. ஓகே, கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா வேணும். இப்போ அந்த வேலை தடை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மேம்? இப்போ எங்களுக்கு வேலையே கிடைக்கல, எங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யாரை பிடிக்கணும்னா முருகப்பெருமானை தாம்மா பிடிக்கணும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில, அதை வந்து ரொம்ப குறிப்பா வந்து செவ்வாய் ஓரையில போயிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமா, அதே அகல் விளக்குல நெய் தீபம் போடும்போது வந்து 9 நெய் தீபங்கள் வந்து அவருக்கு போடணுமா. அப்படி இல்லைன்னா 9 வாரம் நெய் விளக்கு போடணும். நெய் விளக்கு போடும்போது அவங்க தொடர்ச்சியாக 9 வாரங்கள் போயிட்டு நெய் விளக்கு போட்டுட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு வந்தா அவங்க 9 வாரம் முடிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான வேலை வந்து கிடைச்சிருமா. ஓகே மேம், இப்போ அடுத்து வந்து பண வரவுக்கான ஒரு ரெமிடிஸ் இல்லை ஒரு பரிகாரங்கள் என்ன மேம்? என்ன போட்டுருக்கேன் எங்க இருக்கு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அது சொல்லி கடுகு என்ன இதுவுக்கு இப்போ பண வரவுக்காக ஒரு பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ பண வரவுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டால் நம்ம பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு வந்து அத்தி மரக்குச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா. அந்த அத்தி மரக்குச்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை முதல்ல நெருப்பாக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து வாரத்தில் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் வேணாலும் நீங்கள் தூபம் போடலாம். அந்த அத்தி மரக்குச்சியை நெருப்பாக்கி நீங்கள் தூபம் போடும்போது மிகப்பெரிய பண வசியத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து அந்த அத்தி மரக்குச்சி இருக்குமா. அத்தின்றதே வந்து சுக்கிரன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான வந்து பண வரவு, பணத்துக்கு உண்டான ரெமிடிஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்குமா. இன்னொரு விஷயம் இதில் கூட வந்து நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடி அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அதிமதுர பொடியை வந்து நீங்கள் கையில் ஒரு சொட்டு போட்டு அதை வந்து நீங்கள் பன்னீரில் குழச்சி நெத்தியில் விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பணவசியம் வந்து ஏற்படுமா. வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் தூபம் போடும்போது மிகப்பெரிய நாள் முடியுமோ அத்தனை நாள் வேணாலும் நீங்கள் தூபம் போடலாம். அந்த அத்தி மரக்குச்சியை நெருப்பாக்கி நீங்கள் தூபம் போடும்போது மிகப்பெரிய பணியான வந்து பண சக்தி வந்து அந்த அத்தி மரக்குச்சி இருக்குமா. அத்தின்றதே வந்து சுக்கிரன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான வந்து பண வரவு. அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடிமா. இன்னொரு விஷயம் இதில் கூட வந்து நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடி அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அதிமதுர பொடியை வந்து நீங்கள் கையில் ஒரு சொட்டு போட்டு அதை வந்து நீங்கள் நெத்தியில் விட்டுட்டே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் தூபம் போடும்போது மிகப்பெரிய நாள் முடியுமோ அத்தனை நாள் வேணாலும் நீங்கள் தூபம் போடலாம். அந்த அத்தி மரக்குச்சியை நெருப்பாக்கி நீங்கள் தூபம் போடும்போது மிகப்பெரிய பணியான வந்து பண சக்தி வந்து அந்த அத்தி மரக்குச்சி இருக்குமா. அத்தின்றதே வந்து சுக்கிரன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான வந்து பண வரவு. அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுக்கிரன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான வந்து பண வரவு. அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடிமா. அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடிமா. அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடிமா. அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடி. 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடி.
அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போடு 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.